Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன், நான் ஆஷிஃப். ஸோ இது வந்து டே 2 ஆஃப் கேஎல் ட்ரிப். இது போன வீடியோ பார்த்த மாதிரி அப்படியே தேஜாவு மாதிரி இருக்கும். ஆனால் அது நிறைய விஷயம் இருக்காது. போன தடவை பண்ணதை விட இந்த தடவை ஃபன்னாக பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. போன தடவை பார்க்காத இடங்களும் இந்த தடவை பார்க்கலான்னு இருக்கோம். மேபி டே 2 and day 3 நாங்கள் கம்பைன் பண்ணி கூட போட சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வெளியில் போகிற இடம் அவ்வளோ இது கிடையாது. ஸோ இது எங்கள் ஓன் ஷாப்பிங்ஸாக தான் இருக்கும். ஸோ மேபி அதுக்கப்புறம் உள்ளது தான் இன்னும் லைக் கொஞ்சம் பார்க்காத சில இடத்துக்கும் நாங்களும் போகலான் இருக்கோம். அது நாங்களும் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்களும் அதை பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி இல்லையா? ஓகே, இதுக்கு நாங்கள் காசு கட்டியிருக்கோம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, டே லைனில் வந்து எங்கள் ஹோட்டல் வியூவை நாங்கள் காட்டணுமா தெரில அந்த போன வீடியோவில். ஸோ திஸ் இஸ் அவர் ஹோட்டல் வியூ. கீழே பாருங்கள் எவ்வளோ காசுன்னு. ஆக்சுவலி அதுதான் அந்த புது டிஆர்ஜெட் மால். அது மேலே வந்துட்டு ஏதோ செல்ஃபோன், அது மாலா? அது மால் தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள பால் அவ்வளோ வந்து க்ளவுடியாக இருக்குல்ல. அதுக்கு ரீசன் வந்து நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை. இன்ஃபேக்ட் மழை தான் பெய்ஞ்சிட்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஏர்கோனே ஆஃப் பண்ணாலும் குளிரில் தான் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. சரி, பசிக்குது. ஓகே, ஓகே. ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா பூஃபே ஸ்ப்ரெட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்ன் குசின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆசிஃப் இப்போ திறந்து கட்டினது வந்து பேன் கேக் வித் மேப்பிள் சிரப், அப்புறம் வந்து டொமேட்டோ வந்து ஏதோ பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரெட் பீன், பக்கத்தில் வந்து பாஸ்தா வித் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலாக வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலேசியன் பேஸ் ஃபுட் இருந்துச்சு. அதாவது வந்து சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் காலையில் வந்து நாசிலமா சாப்பிட்றது வந்து ரொம்ப சகஜமான ஒன்று. நிறைய பேர் விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த நாசிலமாவோட ஸ்ப்ரெட் தான் இந்த ரோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ், அப்புறம் ஈவன் பீஃப் ரெண்டாம் கூட இருந்துச்சு. அண்ட் கூடவே மீ கோரிங் இருந்துச்சு. அண்ட் இதிலெல்லாம் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கும்போது நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். பாருங்கள், ரொட்டி பரோட்டா வித் தால் கறி, அப்போ உப்புமா கூட இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, நாங்கள் இங்கே செக் அவுட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஆசிஃப்க்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்கோட நம்பர் கூட தெரியல. நம்பர் தெரியலாம் போடல. இங்கே பாரு, நம்பர் எதுலையுமே போடல. யூஸ்வலாக போடுவாங்க. நம்பர் இல்லைன்னா அவங்க நம்மளாம் கால் பண்ண வேணாம்னு சொல்லி நினைக்கிறாங்களோ என்னமோ. லூசு மாதிரி பேசாது. இப்போ கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறது? நீ போட்டு பாரு. என் ஃபோன் எங்கே? ஓ, ஃபோனு அங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் நிலைமை. இப்போ நாங்கள் வந்து இப்போ தாண்டி 11:38 ரெடி ஆகிட்டோம். ஆனால் வந்து பெல் பாய்க்காக வெயிட்டிங். பெல் பாய் வந்தால் தான் எங்கள் பேக் லக்கேஜ் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு போக முடியும். இல்லாட்டி நம்மளே வந்து லிஃப்ட்டில் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. 1, 2 அப்புறம் அந்த ப்ராம், அப்புறம் இது ஒன்று இருக்குது. ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டர்ட்டி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கட் பண்ணுற டைமு ரொம்பலாம் இல்லை. நாங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஏமா? ஆமாம் ஆமாம். ஓகே, எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்மளே விட்டுட்டு போயிடலாமா? சரி, இத்தனையும் கொண்டு போகிறதுக்காக நம்ம பே பண்ணுறோம். இது என்ன நம்பர் போட்டு பார்க்குறேன், எடுக்க மாட்டேங்கிறாங்களோ. இரு, நான் மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணி போட்டு பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். மேனேஜர் நம்பர் இருக்கா? ஆமாம், நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்க நைட் மேனேஜர். இப்போ காலம் ஆச்சுல்ல, கேட்டு பாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் டெஸ்க் நம்பர். சரி, எப்படி? ஓகே, நேற்று நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்களா, ஹாய் நாங்கள் தான் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் டியூட்டி மேனேஜர்னு அனுப்புனாங்களா. எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிப்ளை. இங்கே பாருங்கள், 11:40க்கு அனுப்புனேன், 11:40க்கு ரிப்ளை, ரூம் நம்பர் சொல்லிட்டோம். இப்போ வந்து பெல் பாய் வராங்க. சி, இதை விட்டுட்டு டொக்குன்னு அந்த ஃபோனில் இருந்துக்கு. அதாவது அதில் மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுக்காக தான் உங்கள் பேரில் எதையுமே புக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே எப்படி, அதாவது கம்யூனிகேஷன் எரர், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போதான் கம்யூனிகேஷன் இப்போ வர்றாங்களே. உங்களுக்கு எங்களுக்குமான கம்யூனிகேஷன் எரர். உனக்கு எனக்குமான கம்யூனிகேஷனா?
ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன நீ அப்படிதான் வேற என்ன பண்ணுறது. சரி, அதுக்கு இதுக்கப்புறம் என்ன பிளான் தெரில. இதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு பிளானே இல்லை. நாங்கள் வந்து இங்கேருந்து ஏர்பிஎன்பி போகிறோம். அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இன்ஷால்லா உசைங்காக்காவும் பஜ்லாமாவும் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிக்கிட்டு எங்கேயா போகிறோமா, இல்லை அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு படுக்க போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரில. ஸோ இன்றைக்கி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஆக்சுவலி என்ன பிளானே இல்லாமல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கோமோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஓகே, ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் செக்இன் பண்ணிட்டோம். 3 மணி. நம்ம அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஏர்பிஎன்பியில் வந்து இருக்கோம். தான் செக்இன் பண்ணோம். எஸ். ஸோ அந்த ரூமை காட்டுறோம். ஆமாம், இதுதான் அந்த மெயின் டோர். ஆமாம், பார்த்துக்கிறீங்க டோர் கிட்ட. ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கேயே செக் அவுட் டைம் போட்டுட்டாங்க. இதுதான் ஒரு தலைவலி ஏர்பிஎன்பியில். அடுத்து வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு ஷோவில் அத்துற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சன் ஏரியா, ஓப்பன் கிச்சன் கான்செப்ட். வாஷிங் மிஷினும் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அண்ட் ஒரு டாய்லெட் இருக்குது. ஆனால் இந்த பெட்ரூம் கொஞ்சம் சின்னது, ரொம்பவே சின்னது. பெஸ்ட் பார்ட்டு ஹால் அண்ட் பால்கனி. தரா தரா. ஆனால் அங்கே பாரு, பக்கத்து பிளாக்லாம் தெரியும் பாரு. அங்கே என்ன நம்ம ஹாய் சொல்லிக்கலாம். கோ இன்சைட். இன்னும் ஒரு ரூம் இருக்கு. கம். இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். One more room is this room. ஓ வந்துட்டியா? One more room is this room. This room is very big. ஸோ இது வந்து இந்த ஜன்னலாக திறக்கலாம். இங்கேருந்து ஜன்னலையாக பார்த்துக்கலாம். ஸோ யாராச்சும் சண்டை போட்டுட்டு ஜன்னல் எதுவும் பார்க்குறதா இருந்தால் இங்கேருந்து எட்டி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக பண்ணிட்டு அடுத்து வந்து லூலு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதானம்மா? ஆமாம். ஓகே, லூலுவில் வந்து நாங்கள் உங்களை இப்போ எங்கே இருக்கோன்னா அந்த ஒரு ஃப்ரேஸோட சந்திக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரிகாலியா ஸ்வீட்ஸ். வாங்க உள்ள வாங்க. ஓகே, ஸோ நாங்கள் இது பஜ்லாமாக்கு தான் கொண்டாட்டமாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது, வேறு லெவல் இல்லையா? இருக்குது, மேலே தான் இருக்குது. இது ஹைப்பர் மார்க்கெட், எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் இருக்கிற முஸ்தஃபாவோட அந்த ஒரு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. இங்கே பாருங்கள், இங்கே டாய்ஸ் இருக்குது, டாய் கார்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இங்கெல்லாம் வந்து லைக் யுட்டென்சில்ஸ் இருக்குது. இங்கே டைப்பர் செக்ஷன் நிறைய இது இருக்குது. அதாவது ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட இது தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஐடியாலையும் வரல. வாங்கிக்குவோமா? ஓகே, நாங்கள் வந்து துல்கருக்கு ஒன்று இங்கே டைப்பர் வாங்கலான்னு இருக்கோம். ஏன்னா நாங்கள் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கொண்டு வந்தோம். ஏன்னா எப்படி இங்கே நாங்கள் வாங்குகிற டைப்பர்ஸ் ஆமாம், எக்ஸ்எஸ் டபுள் எக்ஸ்எல் இல்லையே. ஆனால் மற்ற இடத்துலலாம் பார்த்தேன், என்எஸ்கில நானும் பார்க்க தான் செஞ்சேன். இது எல்லாமே டேப்பா? இங்கே இருக்கிற எல்லாமே டேப்பா இல்லை பேண்ட்ஸ் தான்? ஆனால் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது, பேபிஸ்க்கு உள்ளது தான். ஆமாம், வேறு செக்ஷன் இருக்கா? செக்ஷனில் பார்ப்போமா? இல்லையா? ஓகே, ஆக்சுவலி இது வந்து லூலு ரொம்பவே பெருசு. லூலு வந்து ஆக்சுவலி எங்கே இருக்குதுன்னா துபாய் அந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு நிறைய இருக்குது. இதோட ஓனர் வந்து மலையாளி, கேரளாக்காரர். ஸோ பேர் வந்து அவர் பேர் இல்லை, பேர் வந்து ஐ திங்க் யூசுஃப்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டேட்ஸ் இல்லை, ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இது. டேட்ஸு,
அப்புறம் இந்த அத்திப்பழம். பாப்பா இது சும்மா தொணக்கறி வைக்கிறதுக்கு போல. வந்துட்டமா ஒன்னு பாஸ்தா அந்த மாதிரி வச்சுக்கலாமா? இல்ல தொணக்கறி வைப்போம். நீ கையில் அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உன்னால் வரவே முடியாதா? ஏன் இப்படி டிப்பிக்கல் ஒய்ஃபாக இருக்கு? ப்ளீஸ் க்ரோ அப் ப்ளீஸ். ஓ நீ அவ்வளோ ஹைட்டுன்னு நினைப்பா? இங்கே வேணால் வாங்கிக்கிடலாம் இந்த நூடுல்ஸ். இல்லை நானும் உஷங்காக்காவும் ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. நாங்கள் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு நூடுல்ஸ் சேலஞ்ச் வைக்கலான்னு இருக்கோம். அப்படி தான் வச்சாங்க போன தடவை, முடிக்கல. ஆமாம் முடிக்கல, அவளுக்கு முடிஞ்சு போச்சு சோலி. கடைசி நாள் வந்துட்டு அவளுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கேலாங்க ஜென்டிங் போகிற பிளானை வந்து நாங்கள் ட்ராப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதாவது போன ட்ரிப்பில். ஆமாம் பட்டாஸ் கீலர் எடுக்குமா? இல்லை ஃபஸ்ட்டு கூட எடுத்துக்குவோம் வா. இல்லை அதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ நேரம் நான் இதை கையில் வச்சுட்டு இருப்பேன் என்கிட்ட தான் கேட்பேன். சாவடிப்பேன் என்னவா? என்ன வெஜ் பப்ஸு சிக்கன் பப்ஸ்லாம் இருக்கா? ஓல்ட் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் கேக்ஸ் இதெல்லாம் வந்து சிங்கப்பூரில் இப்போ கிடைக்கவே கிடைக்காது. இல்லை இது ஓல்ட் ஸ்கூல்னு இல்லை, ஸ்டில் வந்து இந்தியாவிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி கேக்ஸ்லாம் விற்க தான் செய்வாங்க. நல்லா இருக்கு. வேணுமா 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 கிடைக்குமா? உனக்கு எது வேணுமா ரோஷன்? இது மட்டும் வேணும். நான் இது ஒன்று வாங்கி கேட்டுக்கிட்டேன். உனக்கு வேறு எதுவும் வேணுமா? நோ ஐ டோன்ட். அதாவது நாங்கள் ஷாப்பிங் பண்ணவே வரல, சும்மா தான் இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ட்ராலி ஆசி எடுத்து வச்சிருப்பாருங்க. தள்ள ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு க்ரோசாண்ட் பாக்ஸ் மட்டும் அதில் இருக்குது, ஃபில் அப் பண்ணுவோம். வாழ்த்த வாங்க. இப்போ எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ். இருமா தம்பி ஒன்று எடுத்து பாரு. சாக்லேட் இவ்வளோ அப்படியே ஸ்ட்ராக் ஆகுது. எடு இப்போ இல்லை இப்படி இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த உள்கரு கூட இந்த சட்டம் வாங்கலாம் போலையா. ஸோ வந்து இங்கே இந்த க்ளோதிங்லாம் இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் இருக்கான், ஹோம் ஃபர்னிஷிங் இருக்கான். ஸோ போங்க. ஓகே இங்கெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ். மம்மி இதை பார்த்தாங்கன்னா அப்படியே மடி வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் சாயா ஊட்டி வைக்கிறதுக்கு இது ஓகேம்மா. வச்சலாமா? இங்கே வாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாமான் இங்கே இருக்கு, வாங்க. ஆஹா ராஜேஸ்வரி என்னம்மா திறக்க வர மாட்டேங்குது? ஏய் இட்லி குண்டா தோசை சட்டி, சின்ன தோசை தான் வரும் இதில். ஏமா உனக்கு பெரிய தோசை? மினி இட்லி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணியா? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கடைக்கு வந்திருக்கோம். இந்த எம்பியன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆசிஃபே ஹாய். என்ன ஆர்டர் பண்ண போறோம் ஆசிஃபே? நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லுவோம். இந்த டேபிள் தான் எங்களுக்கு ராசான டேபிள். நம்ம எப்போ வந்தாலும் இந்த டேபிள்ல தான் உட்காருவோம். இந்த கடைசி டேபிள், அதாவது இந்த டாய்லெட்டுக்கும் இந்த கிச்சனுக்கும் உள்ள பக்கத்துல இருக்கிற டேபிள் தான் உட்காருவோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் காட்டுமா என்னென்ன மாதிரி. ஆக்சுவலி இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் வந்துட்டு ஒரு புக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணுறதா இருந்தால் பத்தாது டைமு. ஸோ அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கோலா உருண்டை சோ கியூட். அதை பாரு. ஆக்சுவலி இது வந்து வீச்சு பரோட்டா. ஆனால் வீச்சு பரோட்டா நாங்கள் பசியில் சாப்பிட்டுட்டோம். இதுதான் அந்த இடியப்ப கொத்து, 65 பிரியாணி, மட்டன் பிரியாணி,
ஹலோ எவ்ரிபடி, நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்குனா ஏர்பிஎன்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்ல சாப்பாடு தலப்பாக்கட்டி இஸ்லாம் பெஸ்ட். ஆனால் கொஞ்சம் உரப்பு அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் வயிறு லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த வியூ, அந்த பால்கனி வியூ காலைல காட்டினால அது இப்போ வந்து நாங்கள் நைட் வியூ காட்ட போகிறோம். ஸோ இப்போ தான் கலக்குறாங்க. பரவாயில்ல. ஓகே கம் லெட்ஸ் கோ. ஓகே ஓப்பன். அது தெரிஞ்சாதான் எல்லாரும் வந்து மலேசியானே நம்புவாங்க. ஸோ பார்த்தீங்களா, அதை நம்புற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏர்பிஎன்பி. என்ன ரோஷன் முழுசா சொல்லு ரோஷன், நாங்கள் ஒரு ஏர்பிஎன்பினா எப்படி ரோஷன்? ஓகே, நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த இடத்த ரசிச்சுக்கிறேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல் வியூல இங்க நாங்க உட்காந்து கதை பேச போறோம் நைட் ஃபுல்லா அப்படின்னு சொல்லுவோம் நினைப்பீங்க. ஆனா எங்களுக்கு தூக்கம் பயங்கரமா இருக்கு. ஸோ நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல செஷனா போய் தூங்கலாதான் இருக்கோம். அப்பதான் நாளை காலையில நாங்க டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி நாளைல இருந்து தான் ஆக்சுவல் ஷாப்பிங் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு வந்து டே அவ்வளவுதான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்க ஏன்னா இன்னைக்குதான் உசங்காக்காவும் பஜ்லாமாவும் வந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஏர்பிஎன்பி வந்து அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு நாங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த லூலு போனது கூட இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா அது ஏன்னா இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ லூலு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போனோம். பட் கம்பேரிங் டு சோகோ, லூலுவில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். லைக் அது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது தான், பட் ஸ்டில் வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைடில் தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அங்கே நிறைய வாங்கலை. ஜஸ்ட் ஒரே ஒரு ஷர்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் எனக்கு வாங்கிட்டேன். உசேன் கொஞ்சம் வாங்கினாங்க, ரோஷன் கொஞ்சம் வாங்கிச்சு, பஜ்லாமா கொஞ்சம் வாங்கினாங்க, பிளா சரி இது வாங்கலை, பஜ்லாமா கொஞ்சம் வாங்கினாங்க. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு தான் வந்து நாங்கள் நடுவில் ட்வின் டவர் தெரியுது, இல்லை ஃபோன் டவர் தெரியுது. ஓகே, நாளைக்கு தான் நாங்கள் வந்து ஆக்சுவல் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து எங்களோட பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூவுன மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் கம்பைன் பண்ணி போடுறோம். ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் டே 2 இன்ஷா அல்லாஹ் உங்களை நாங்கள் டே 3 வீடியோ. ஏன் வாய்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குப்பாங்க, நானும் சொல்லிக்கிறேன். இருக்குப்பாங்கலாம், இருக்கலாம் ஃபேன்ஸா. ஓகே, ஸோ அது அவ்வளோதான் ஆசிஸ் சொன்னது. ஓகே, ஸோ டே 3 அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் உங்களை நாங்கள் டே 2 அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் உங்களை நாங்கள் நாளைக்கு டே 3யோட வீடியோஸில் நாங்கள் சந்திப்போம். வீடியோவில் ப்ளூப்பர்ஸ் இருக்கலாம், எங்கள் வீடியோவே ப்ளூப்பர்ஸ் தான், அதனால ஃபன்னாக இருக்கும் பாருங்க. ஓகே பாய், see you, good night. ஓகே ஓகே, இன்னும் ஒரு டைம் இந்த வியூ பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே ஓகே, see you tomorrow until then. எவ்வளோ அழகான லைட்டிங். See you tomorrow until then. Bye.